அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும். நான் உங்கள் ஸ்ரீமதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எங்களுடைய யூ கேன் வின் சேனலின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் வாழ்த்து சொன்ன அற்புத காட்சிகளை பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டு நடந்து முடிந்த +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் தமுமுகவும் வாழ்த்து செய்தி சொன்ன விதம் எல்லோரையும் வியக்க வைத்தது. இந்த ஆண்டு +2 தேர்வு எழுதி முடித்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் MH ஜவாஹிருல்லா, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹஜ் கமிட்டியின் தலைவர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரான அப்துல் சமது MLA அவர்களும் தமிழ்நாட்டிலுள்ள +2 தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியது மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் 26வது வார்டு சாதனை கவுன்சிலர் ஹாஜி SM சாகுல் ஹமீது, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் SK ஜவ்வாஸ் ஜாபர் அலி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தமுமுகவில் உள்ள அனைத்து கிளை பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் மாணவ மாணவிகளை வாழ்த்தி செய்தி சொல்லிய வண்ணம் உள்ளனர். இதில் நமது கரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஹாஜி SM சாகுல் ஹமீது அவர்கள், அல்ல குறையாத அட்சய பாத்திரம்தான் கல்வி, அறிவே எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி, அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி, நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி, ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி, கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம், யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உனை என்று கல்வியின் முக்கியத்துவத்தை கவிதை நயத்துடனும், வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் அல்ல, +2 தேர்வு எழுதிய நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள்தான், தோல்வியை கண்டு தயங்க வேண்டாம் என்றும் நாட்டின் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல் உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலத்தில் வாழ்க்கை உண்டு என்று கூறியதைப் போல் தோல்வி இந்த வார்த்தையில் வில் என்ற வார்த்தை ஒளிந்துள்ளது. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வில்லிலே அம்பை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நம்முடைய இலக்கை அடைய முடியும். அப்படி நீங்கள் அடைந்து விட்டால் தோல்வியில் உள்ள தோ என்னும் எழுத்து மறைந்து நம்மிடத்தில் தோல்வியடைந்து வெற்றி கனியை தந்துவிடும் என்பதில் சற்றும் சந்தேகமில்லை. எனவே வரும் காலத்தில் நம் நாட்டு மாணவ மாணவிகள் எதிர்கால பிரதமராகவும், ஒரு டாக்டராகவும், ஒரு IPS ஆகவும், ஒரு IAS ஆகவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே எதிர்கால நீச்சலில் நாம் அனைவரும் தோல்வி எனும் வில்லை எய்தி வெற்றி எனும் கனியை பறிப்போம் என்றும், +2 தேர்வு எழுதிய வெற்றி பெற்ற வெற்றி பெறாத அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். இப்படி ஒரு வாழ்த்து செய்தியை சொன்ன விதம் பார்ப்பவர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்போம். நன்றி. வஸ்லாம்.